வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி மூளையோட வேலைகள் மற்றும் அதோடைய எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக்குவது மூளையின் வேலையாகும். ஒரு நல்ல மனிதன் ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருப்பது மனிதனின் மூளையே ஆகும். அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குவோம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சா மூளை நல்லா ஒரு நிலையில் இருக்கும். மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம அளிக்கணும். போதுமான அளவு தூக்கத்தை எடுத்துக்கணும். அதுபோல் மன அழுத்தத்தைலாம் கட்டுப்படுத்தணும். சமூகத்துடன் இணைந்திருக்கவும் வேண்டும். அப்புறம் உடற்பயிற்சி மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது மூளை செல்கள் மற்றும் நரம்புகளை பாதுகாக்கிறது. தூக்கம் நம்மளுக்கு மூளையின் செயல்பாடுகள், அதாவது நினைவாற்றல், கவனம், ஞாபக சக்தி ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. மன அழுத்தம் என்ன செய்கிறது அப்படின்னா, மன அழுத்தத்தையும் நம்ம மனத்தை சேதப்படுத்தாமல் வச்சுக்கணும். அந்த மனம் யோகா, தியானம் போன்ற முறைகளை பயன்படுத்தி நம்ம இந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம். அதுபோல் சமூகத்துடன் இணைந்திருக்கணும். மூளைக்கு நல்ல தூண்டுதல் அளிக்கிறது. இது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது. குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இணைந்திருக்கணும். அதுபோல் ஆரோக்கியமான உணவு, பழங்கள், காய்கறிகள், மீன் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கிறது. மது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கணும். இது மூளை நம்ம கெட்டு போகிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இதெல்லாம். அதாவது மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு மூளைக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தி அதை சேதமடைய செய்கிறது. அவங்களே தன்னையே அறியாமல் அந்த போதை அடிமையாக்கி அவர்களை வீழ்த்திவிடும். மேலும் தலையில் அடிபடாமல் பார்த்து கொள்ளணும். தலையில் அடிபடுவது மூளை சேதத்தை ஏற்படுத்தும். எனவே ஹெல்மெட் அணிதல், அதாவது நம்ம தலையில் காயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும். அப்புறம் மூளையை நல்லா தூங்கி ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தம் அது இப்படிலாம் செஞ்சுக்கிட்டால் நல்லாவும் இருக்குது. ஆரோக்கியமான உணவு அப்படின்னு என்னென்னு பார்த்தா, என்னென்ன மீன் சாப்பிட்லாம், முழு தானியங்கள் சாப்பிட்லாம், கீரைகள், வல்லாரை, அதுபோல் ஞாபக சக்தியை தூண்டும் பாதாம் அதிக அளவு அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா மூளை பிரெயின் அந்த கொழுப்பு, நல்ல கொழுப்புகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள உணவுகள் அதெல்லாம் சாப்பிட்டா மூளை நல்லா ஒரு ஞாபக சக்தியோடு இருக்கும். மேலும் அதிக கொழுப்பு, சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மேலும் போதுமான விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் மூளையின் செயல்பாட்டிற்கு அவசியமாக இருக்குது. உடற்பயிற்சி மூளைக்கு நல்லா ஆக்சிஜன் கொடுக்குது. நல்லா ஊட்டமளித்து ஞாபக சக்தி, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த ஒரு நல்ல நிலைமையை வச்சுக்கிறது உடற்பயிற்சி. நல்லா ரத்த ஓட்டத்தெல்லாம் மேம்படுத்துது. அது புதியதாக நரம்பியல் இணைப்புகள்லாம் உருவாக்குது. நினைவாற்றல் மற்றும் கவனத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. தினசரி உடற்பயிற்சி மன அழுத்தம் குறைத்து மனநிலையை மேம்படுத்துகிறது. இந்த மன அழுத்தம் என்ன செய்யுதுன்னா, நினைவாற்றலாம் கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே அதை நம்ம யோகம், தியானம், ஆழமான சுவாசம் போன்ற நுட்பங்களையெல்லாம் முயற்சிக்கலாம். சுவாச பயிற்சி மிக முக்கியமானது. அது நுரையீரலையும் நல்லா செயல்படுத்தும். மேலும் மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் உற்பத்திக்கு நல்லாயிருக்கும். எனவே சுவாச பயிற்சியை டெய்லி செய்யணும். சமூக ரீதியாக இணைந்திருக்கணும்னா நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து நேரத்தை செலவிடணும். பிடித்த பொழுதுபோக்கு ஆகியவை மன அழுத்தம் குறைக்க உதவும். மூளையை தூண்டும் செயல்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, புதிர்கள்லாம் போடணும். மொழி புதுசாக கற்றுக்கிட்டால் மூளை புதுசு புதுசாக நம்ம செய்ய செய்ய அதோட இளமை அதிகரிச்சுட்டே போகும். நம்ம வயசானாலும் மூளையை நம்ம புத்துணர்ச்சியாக இளமையோட வச்சுக்கலாம். இசையை கேட்குறது, அதுபோல் இதெல்லாம் மூளையை தூண்டி நரம்பியல் நெட்வொர்க்குகளை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதிய திறமைகளை வளர்த்துக்கணும். மேலும் சவாலான பணிகளை ஈடுபடணும். அதெல்லாம் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். மேலும் மூளையில் என்ன செயல்கள் என்னென்னா, மூளை செயல்பாடுகள் என்னென்னா, மூளை உடலின் பெரும்பாலான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள செயல்கள் எல்லாத்தையும் மூளை தான் கட்டுப்படுத்துகிறது. அதாவது உணர்ச்சி நரம்புகளை, அதாவது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துது. நரம்பு எல்லாம் நம்மளுக்கு பேச்சு, கற்றல், கேட்டல், வாசனை, பார்த்தல், நுகர்தல், அந்த ஐம்புலன்களையும் மூளை கட்டுப்படுத்துகிறது. மேலும் உடலில் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் அறிவு திறமைகள்லாம் அதுதான் ஒருங்கிணைக்குது. மூளை என்பது மில்லியன் கணக்கான நரம்பு செல்கள், நியூரான்கள் மற்றும் அவற்றின் இணைப்புகளை கொண்ட ஒரு சிக்கலான அமைப்பு தான் மூளை. இது தகவல்களை பரிமாற்றிக்கொண்டு செயல்படுகிறது. மூளை உடலில் பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது.
அதில் ஒருங்கிணைத்தல் மற்றும் பகுதிகளுக்கு அறிவுறுத்தல், அனுப்புதல் எல்லாமே அடங்கும். மேலும் மூளை ஒரு பெரிய கணினி போலவும் செயல்படுது. மனித நுண்ணறிவின் அடிப்படையாகவும் உள்ளது. அதாவது கற்றல், கேட்டல், ஆராய்தல் எல்லாமே மூளையோட வேலைகள். மேலும் மூளை சுவாசம், இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், பசி, தாகம், உடல் வெப்பநிலையை சீராக வைப்பது, எல்லாத்தையும் பேச்சு, மொழிகள் அனைத்தையும் மூளை தான் கட்டுப்படுத்துகிறது. உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. மேலும் மூளை சுவாசம் எல்லாத்துக்கும் ஒரு மூளை நரம்புகள் உடலில் பிற பாகங்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது. மூளையில் சிந்தனை, அப்புறம் புரிதல், கற்றல் மற்றும் சிக்கலான செயல்களை செய்ய உதவுகிறது. மூளையோட பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு அப்படின்னு அதோட தொடர்ச்சியாக போகும். மூளை மனிதனின் வாழ்வியில் அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது. அதாவது இயக்கம், உணர்ச்சி, எண்ணங்கள், கற்றல் மற்றும் நினைவாற்றல், புத்தி கூர்மை, அவங்களோட ஆளுமை எல்லாமே மூளை ஒரு செயல்படுத்துகிறது. எனவே அவ்வாறு மூளை 75% நீரால் ஆனது. அதில் எல்லாமே நீரால் தான் ஆனது. அதுமாதிரி மூளையை நம்ம பாதுகாப்பாக வைத்து அதனை நாமும் அதை மேம்படுத்தி நாமும் மேம்படைவோம். நன்றி, வணக்கம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.